அனைவருக்கும் வணக்கம். டேக்ஸை பொறுத்தவரை என்ன முக்கியமான அம்சம்? குட்ஸ் என்பது மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லப்படும். மூவபிள் ப்ராப்பர்ட்டி எதுனா ஒரு பேனா, ஒரு பென்சில், ஒரு ரப்பர், காரு, இந்த மாதிரி அசையும் சொத்துக்கள் பூராமே மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இங்கிலீஷில் குட்ஸ்னு ஒரு பேர். அந்த குட்ஸ் மேலே வரி விதிக்கக்கூடிய அதிகாரம், விற்பனையின் மீது வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு. அதனுடைய உற்பத்தியின் மீது வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்படியே ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டே இருந்த பட்சத்தில் 94 ஒரு சில தயாரிப்பாளர் சங்கங்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பாரம் இருந்துச்சு. ஏன்னா மன அழுத்தம் இருக்கும். வரி செலுத்துவது ஒரு மன அழுத்தம். வரியுடைய சதவீதம் அதிகமாக இருந்தால் அதனுடைய மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, சில தயாரிப்பாளர் சங்கம்லாம், நாங்கள் தயாரிக்கும் போது வரி கட்டுறோம், விற்கும் போது வரி கட்டுறோம். ஆனால் பாருங்கள், சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லக்கூடிய ரிப்பேர் பண்ணுறவங்க அல்லது ஒன்லி சர்வீஸ் மட்டும் பார்க்குறவங்க, உதாரணத்துக்கு லாயர், அட்வொகேட்டு, ஒரு ரிப்பேர்மேன், மற்றபடி ஒரு சாதாரணமான அந்த கூலி வேலையை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு எந்த விதமான வரியும் இல்லை. இந்தியாவினுடைய அவர்கள் பிரஜைகள், அவர்கள் எந்த விதமான வரியும் செலுத்தாமல் இருக்கார்கள். இந்த வரியை நாங்களே செலுத்துவதால் எங்களுக்கு ஒரு மனபாரம் இருக்கிறது. இதை நீங்கள் சர்வீஸ் டேக்ஸ் என்று போட்டால், சர்வீஸ் டேக்ஸ் போடுவதன் மூலமாக உள்ள வருமானத்தை வைத்து எங்களுக்குள்ள வரியை குறையுங்கள் என்பது அவங்களுடைய வாக்காகும். உதாரணத்துக்காக இப்போ நம்ம விற்பனை வரியை முதல்ல எளிதாக எடுத்துக்கொள்வோம். விற்பனை வரிகளை தற்போது உள்ள வரியை மட்டும் எடுத்துக்கொள்வோம். வேட்டில் உள்ளதை எடுத்துக்கொள்வோம். வரி விலக்கு தரப்பட்ட பொருட்கள் சில இருக்கின்றன. உதாரணத்துக்காக தமிழ்நாட்டிலே ஒரு 589 பொருட்களுக்கு வரி விலக்கு இருக்கிறது. இந்த பொருட்கள் எல்லாம் அரசு வரி வேண்டாம் என்று நிர்ணயித்துவிட்டு, ஏனென்றால் அந்த அத்தியாவசிய பொருட்கள் என்று அரசுக்கு அது சரியாக தவறா என்பது அடுத்த வாதம். உதாரணத்துக்கு நம்ம நாட்டிலே அரிசிக்கு வரி விலக்கு இருக்குது, நெல்லுக்கு வரி விலக்கு இருக்குது, சாப்பிடக்கூடிய ஃபுட் கிரெயின்னு சொல்லக்கூடிய அனைத்து தானியங்களுக்கும் பெரும்பாலும் வரி இல்லை. அதே சமயம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருள்களுக்கு 5% வரி இருக்கிறது பெரும்பாலும். உதாரணத்துக்கு பாலுக்கு வரி இல்லை, பால்கோவாவுக்கு வரி உண்டு. அந்த ஃபுட்லேருந்து தயார் பண்ணக்கூடிய ஹோட்டலில் வரி இருக்குது, சாப்பாட்டுக்கு வரி இருக்குது. இந்த மாதிரி ஃபுட் கிரெயின்ஸுக்கு வரி இல்லை. இந்த வரி எந்த பொருளுக்கு வேண்டாம், எந்த பொருளுக்கு வேண்டும் என்பதை மாநில அரசுகளை நிர்ணயிக்கின்றன. அந்த நாட்டினுடைய, அந்த மாநிலத்தினுடைய தேவையை பொறுத்தும், அந்த மாநிலத்தினுடைய எது அதிகமான கன்சப்ஷன், எது ஏழைகளுக்கு பயன்படும் என்பதை பொறுத்து நிர்ணயிக்கிறது. அதே சமயம் நன்றாக கவனித்து பார்த்தனால், ஒரு அரசு பட்ஜெட் போடும்போது இந்த வருஷம் எனக்கு 20,000 கோடி வேணும், இந்த வருஷம் எனக்கு 40,000 கோடி வேணும்னு நிர்ணயிச்சாச்சுன்னா அந்த 40,000 கோடி அவங்க அச்சீவ் பண்ணி ஆகணும். அப்போ யாருக்கு வரி விலக்கு கொடுத்தோமோ அந்த வரி விலக்குடைய பகுதி இன்னொருத்தருக்கு தாக்கும். எல்லாருக்கும் வரி இருந்துச்சுன்னு வைங்க, ஈவனாக வரி இருந்துச்சுன்னு வைங்க, 2% போட்டாலே சரியாக இருக்கும். ஆனால் ஒரு குரூப்புக்கு நம்ம வரி விலக்கு கொடுத்தே ஆகணும். ரெண்டாவது பேசிக் எக்ஸம்ஷன் சொல்கிறாங்க. அந்த பேசிக் எக்ஸம்ஷன் என்ன சொன்ன கேட்டிங்கன்னா, சின்ன ஆள்களை அதிகாரிகள் தொந்தரவு பண்ணக்கூடாது என்பது அரசுடைய நோக்கம். பொருளாதார வல்லுநர்கள் அதுதான் சொல்கிறார்கள். இதிலே பொருளாதார வல்லுநர்கள் சிலர் மாற்றி சொல்லுவார்கள். ஏனென்றால் டேக்ஸ் என்பது கம்பல்சரி எக்ஸாம்ஷன் என்று சொன்ன பிறகு ஒருவருக்கு வரி விலக்கு என்பதும் ஒருவருக்கு வரி உண்டு என்று சொல்வதும் தவறு. அப்படி ஒரு வாதம் இருக்கிறது. டேக்ஸ்னால் என்ன, எல்லாரும் பாரம் சுமக்கணும், இந்த நாட்டுக்காண்டி பாரம் சுமக்கணும். அப்போ என்னுடைய சுமையும் ஒன்றாக இருக்க வேண்டும், அவருடைய சுமையும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது ஒரு சிலர் வாதம். அது ஒரு பக்கம் சரியாக தவறாக என்பதை பார்ப்போம். இன்னொரு என்ன சொல்கிறாங்க, சில பொருட்கள் ஏழைகளுக்கு பயன்படுவது மிகவும் நம்ம நாடு பொருளாதார ரீதியிலே மிக சாதாரணமான ஆட்களையும் அன்றன்றைக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய ஆள்களையும் வைத்திருக்கிறார்கள். நிறைய பணக்கார ஆளுகளும் நம்ம நாட்டில் இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு மிகுந்த அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளிலே அனைவருக்கும் ஒரே விதமான வரி என்பது சாத்தியமில்லை என்பது ஒரு சில பொருளாதாரங்கள் அப்படி சொல்கிறார்கள். அரசு என்ன செய்ய முடியும்? எல்லா பொருளுக்கும் வரி விலக்கு கொடுக்கும்போது 4%, நான் சொன்ன மாதிரி 2% வச்சாலே போதும். ஆனால் நிறையா பொருளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட நிறையா பொருளுக்கு வரி விலக்கு கொடுத்தாச்சு. வரி விலக்கு கொடுக்கும்போது அந்த பாரத்தை இன்னொரு தலைமையில் சுமத்துறாங்க. வேறு வழி இல்லை. இவங்க இந்த 2% செலுத்த வேண்டியதுக்கு பதிலாக இவங்க 4% செலுத்திட்டோம், இவங்க ஒன்றுமே செலுத்த வேண்டாம்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கடுத்து சின்ன வியாபாரிகளுக்கு ஏன் வரி கொடுக்கணும், ஏன் வரி விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகாரிகள் தொந்தரவு பண்ணிடுவாங்களான்னு ஒரு பயம். உதாரணத்துக்கு வெண்ணெய் என்பது ஒரு சுவிசிக்கான பொருள். அந்த வெண்ணெய் எல்லாருக்கும் தினசரி தேவைப்படாது. ஒரு சிலருக்கு ஒரு சில ஃபங்க்ஷன் அப்போ மட்டும் வெண்ணெயை நம்ம யூஸ் பண்ணால் போதும். மற்றபடி டெய்லி ஒரு சாதாரண பாமர மனிதனுக்கு தேவைப்படாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வெண்ணெய்க்கு வரி போட்டால் சொஃபிஸ்டிக்கான பொருள் விலையும் கூட. அப்போ அந்த விலை உயர்ந்த பொருளுக்கு வரி போடலாமான்னு பார்த்தா வரி போடலாம். சரி, அதே சமயம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, சின்ன வியாபாரம்னா அந்த கணக்கு வழக்கில் ஒழுங்காக வச்சுக்கிற முடியுமா, மெயின்டைன் பண்ண முடியுமா, அதிகாரிகளோட தொந்தரவு இருக்குமா? நம்ம ஊரில் வெண்ணெயை பார்த்திங்கன்னா, இப்போ கிராமத்தில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வயதான பெண்மணிகளுக்கு அது ஒரு தொழில். அவங்க அதை வச்சு கொஞ்சோண்டு சம்பாதிப்பாங்க. அடிப்படை வரி விலக்கு இல்லைன்னு வைங்க. இப்போ நமக்கு அடிப்படை வரி விலக்கு உதாரணத்துக்கு வேட்டில் 10 லட்சம் இருக்குது. இந்த அடிப்படை வரி விலக்கே இல்லை என்றால் சொன்னால் அந்த வயதான மூதாட்டியும் வரி செலுத்தியாக வேண்டும்.
அவரால் வரி செலுத்தக்கூடிய கெப்பாசிட்டி கூட இருக்கணும். ஆனால் அந்த கணக்கு வழக்கு வைக்க தெரியாது. இந்த கணக்கு வழக்கு வைக்காத போது அதிகாரிகள் இப்படித்தான் கணக்கு இருக்க வேண்டும், இப்படி இல்லாவிட்டால் உங்களுக்கு கணக்கு நிராகரிக்கப்படும், இதற்கு இவ்வளோ தூரம் தண்டனை, இவ்வளோ தூரம் பணம் கட்ட வேண்டும்னு சொன்னால் அந்த சாமானியருக்கு அது முடியாது. ஆக அந்த பொருள் சொபிஸ்டிக்கான பொருளாக இருந்தாலும் கூட அந்த பொருளின் மீது நிகழ்வுக்கு வரி வேண்டாம் என்று அரசு முடிவு செய்யும். அப்படி என்ன செய்கிறோம்? பிராண்டட் பட்டருக்கு வரி. உதாரண பக்கம் காங்கேயத்தில் ஒருத்தர் 1000 மாடு வச்சு பெரிய பண்ணை போடுவார். இன்ன பிராண்டு ஒரு பிராண்டை பிரபலப்படுத்தி இந்த பிராண்டு வெண்ணெய் வாங்க அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு வரி போட்டால் அவர் கட்ட முடியும். ஏன்னா அவர் 1000 மாடு வச்சுருக்காரு, ஆளுக்கு அம்பு கணக்கு பிள்ளை ஆடிட்டர்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க அந்த கணக்கு வழக்கை சரியாக செய்ய முடியும், அந்த அரசாங்கம் ஒத்துழைக்க முடியும். அதனால் எப்படி வச்சுருக்குறாங்க? பிராண்டட் பட்டர் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. உதாரணத்துக்கு இந்த பிராண்டெல்லாம் பிராண்டட் பட்டருக்கு வரி இல்லைன்னா வரி இல்லைன்னு சொன்னதுக்கு இது ஒரு காரணம். இந்த மாதிரி உதாரணமாக எல்லாத்தையுமேலேயும் அரசு வரி போட முடியாது. இந்த நாடு அப்படி, இந்த நாட்டினுடைய அமைப்பு அப்படி. அதனால் பேசிக் எக்ஸாம்ஷன் கொடுக்குறோம். சின்ன பெட்டி கடை இருக்குது, அவர் சிகரெட்டு ₹1 கொடுப்பாரு, ₹2 மிட்டாய் கொடுப்பாரு, ₹2 கசகசா கொடுப்பாரு. இவர்கிட்ட போய் கணக்கு வைங்கன்னு சொன்னால் அவரால் முடியாது. அப்போ அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட டர்னோவர், ஆங்கிலத்தில் டர்னோவர் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட விற்பனை வரி தொகையை நீங்கள் வேணாம், இந்த ஆள் வரைக்கும் நீங்கள் வரியே செலுத்த வேண்டாம், உங்களுக்கு கணக்கு விலக்கு கிடையாது, நீங்கள் வாட்டுக்கு சுதந்திரமாக இருங்க அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு அதிகாரிகளால் தொந்தரவு இல்லாமல் இருக்க முடியும். இது பொருளாதாரர்களும் சொல்லுவார்கள். பொருளாதாரம் 2 பக்கம் சொல்லுவாங்க. ஒருத்தர் வரி விலக்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார், ஒருத்தர் சின்ன அளவு வியாபாரி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இன்னொரு பொருளாதாரம் சொல்லுவார், பெரிய ஆள் அமுக்கலாம் சின்ன ஆள் வளருவாங்க. எக்ஸைஸோட பாலிசி அதுதான். நம்ம இந்தியாவில் எக்ஸைஸோட பாலிசி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நெட்டில் போய் பாருங்கள். பெரிய ஆள் அமுக்கலாம் தான் சின்ன ஆள் வளருவாங்க, அதனால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பெரிய ஆளுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அந்த அழுத்தம் கொடுத்தா தான் சின்ன ஆளாக அவங்க வளர விடுவாங்க அப்படிங்கிறது ஒரு விதமான 3 விதமாக சொல்லுவாங்க. அரசு எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி இதெல்லாம் வேணும் முடியும். அப்போ எக்ஸைஸை பொறுத்தவரைக்கும் 1.5 கோடி வரைக்கும் வரி இல்லை. நீங்கள் உற்பத்தியே செய்தாலும் ₹1.5 கோடி வரைக்கும் உங்களுக்கு வரி இல்லை. எந்த பொருள் உற்பத்தி பண்ணாலும் இல்லை. பேசிக் எக்ஸாம்ஷன் அதை பொறுத்தவரைக்கும். விற்பனை வரியை பொறுத்தவரை இன்றைக்கி 10 லட்சம் இருக்குது, வரக்கூடிய ஜிஎஸ்டியில் 20 லட்சமாக மாறப்போகுது. ஸோ 20 லட்சம் வரைக்கும் உள்ளக்கூடிய சிறிய வியாபாரிகளோ அப்பப்போது அந்த தொழில்களை செய்யக்கூடியவர்களோ எப்படி நடக்க வேண்டும் என்று அரசுகள் விதிகளை வைத்திருக்கின்றன. ஆக மொத்தம் நமக்கு அடிப்படை வரி விலக்கு, பேசிக் எக்ஸாம்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு வரி விலக்கிறதுக்கு ப்ராடக்ட் வைஸ் வரி விலக்கு. இந்த பொருளுக்கு வரியே வேண்டாம். உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் அரிசிக்கு வரி போட்டால் அரசு கவிழ்ந்து விடும். இன்றையுமே அரிசிக்கு வரி போட்டாலும் அரசே கவிழ்ந்து விடும். அந்தளவுக்கு மனிதர்கள் சென்சிட்டிவ் குட்ஸ் என்று சொல்லப்படும். அந்த பொருளுக்கு போட முடியாது. நீங்கள் பஞ்சாபில் போய் கோதுமைக்கு வரி போட்டின்னு வைங்க, அங்கே பஞ்சாப் கவர்மெண்ட் கவுந்துடும். ஸோ அந்த மாநிலத்துக்கு எந்த பொருள் அத்தியாவசியம் என்று மாநில அரசு நிர்ணயிக்கிறதோ அப்படி நிர்ணயித்துக் கொள்ளுக என்பது இது நாள் வரைக்கும் இருந்தது. ஆனால் இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குழப்பம் வருது. இப்பயும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட பெரிய கம்பெனிக்கும் வெளிநாட்டு கம்பெனிகளுக்குமே சாதகமாக இருக்குமோ என்ற ஒரு ஐயம் கூட எனக்கு ஏற்படுது. ஏனென்றால் இந்த அடுத்து போவோம். இப்போ நான் ஒரு சின்ன லெவலில் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் டெவலப் ஆகிட்டேன். மகாராஷ்டிராவில் போய் நான் ஒரு கார் கம்பெனி, நான் இங்கே கார் தயார் பண்ணுறேன். இல்லை வேறு ஒரு பொருள் வச்சுக்கிறோம், ஸ்டெபிலைசர் வச்சுக்கிறோம், சின்ன பொருள் வச்சுக்கிறோம், ஸ்டெபிலைசர் தயார் பண்ணுறேன். நான் தமிழ்நாட்டில் தயார் பண்ணுறேன், விற்கிறேன், போகிறேன், இதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, டெவலப் ஆகிட்டு. அடுத்து என்னுடைய கன்செப்ஷன் நிறையா மகாராஷ்டிராவில் இருக்குது. மகாராஷ்டிராவில் நானே ஒரு பிரான்ச்சு போடலாம்னு நினைக்கிறேன். அங்கே போனோம்னா என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல மொழி வாரியாக இருக்கிறதுனால அந்த சட்டங்கள் எனக்கு புரியலை. ஏன்னா அது ஒரு கஷ்டம். அதுக்கடுத்து இங்கே உள்ள ஃபார்ம் வேறு மாதிரி இருக்குது. இங்கே வேட் ஃபார்ம், ஒரு உதாரணத்துக்கு விற்பனைக்கு வேட் ஃபார்ம் இருந்துச்சுன்னா எக்ஸைஸை பொறுத்தவரைக்கும் ஒரே ஃபார்ம் தான். சேட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் ஃபார்ம் 1 அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ஊரில் வேறு ஃபார்ம்னு சொல்கிறாங்க. இன்னும் இதே டெவலப் ஆகி இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய கிளையண்ட்டே ஒருத்தர் 28 மாநிலங்களும் அவர் பிரான்ச் வச்சுருக்கிறார். 28 மாநிலத்தில் 28 விதமான ரிட்டர்ன்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு விதமாக ரிட்டர்ன் இருக்குது, கேரளாவில் ஒரு விதமாக இருக்குது, மகாராஷ்டிரா ஒரு விதமாக இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க குழம்பு போயிடுறாங்க, எந்த தெரியலை. அதுக்கடுத்து பொருளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்தில் உள்ள வரி ஒரு மாநிலத்தில் அந்த பொருளுக்கு வரியே இல்லாமல் இருக்குது. நம்ம நாட்டில் பெஸ்டிசைடுக்கு வரியே இல்லை, பக்கத்து ஸ்டேட்டில் போனால் பெஸ்டிசைடுக்கு வரி இருக்குது. நம்ம நாட்டில் அரிசிக்கு வரி இல்லை, ஆந்திராவில் வரி இருக்குது. இப்படி வரியும் குழப்பம், அந்த ஃபார்மும் குழப்பம். இப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்கிறது? அப்போ ஒரு பெரிய லெவலில் நம்ம டெவலப் ஆகும்போது இந்த வரி முறைகள்னாலே நமக்கு இடைஞ்சல் வச்சு மனசோர்வு ஏற்பட்டு நம்ம தொழில் என்னடா இதுக்கு பேசாமல் சிம்பிளாக செஞ்சுட்டு போவோமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். அதனால் இந்த வரிமுறைகள்லாம் மாற்றி ஒரே மாதிரி படிவங்கள் எல்லா விற்பனைக்கும் இருக்க வேண்டும். எல்லா மாநிலத்திலையும் ஒரே மாதிரி படிவங்கள் இருந்தால் எனக்கு வணிகம் செய்வது எளிதாக இருக்கும். வெளிநாட்டு கம்பெனி அப்படி தான் நினைக்கிது. வெளிநாட்டிலேருந்து வர்ற கம்பெனி என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் ஒரு ஃபேக்ட்ரி போட்டாங்கன்னா இங்கே உள்ள ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்குது. ஒரு விற்பனை வரி மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி மகாராஷ்டிராவுக்கு போனால் இங்கே உள்ள பாம் அங்கே கிடையாது. அப்படி வெளிநாட்டுக்காரன் குழம்பு போகிறாங்க.
அப்போ பெரிய லெவலில் நம்ம செய்வோமோ அப்படின்னு நினைக்கிறதே வந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கோ அல்லது நம்ம இந்தியாவில் உள்ளவங்களுக்கோ அந்த எண்ணமே வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. என்னடா வெளிமாநிலத்துக்கு போனால் ரொம்ப சிக்கலாக இருக்குது. காமனாக ஒரு வரி விதிப்பு சட்டம், விற்பனை வரி இப்படி தான் இருக்கணும், எல்லா மாநிலத்துக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நிர்ணயித்து இது கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னதுனால தற்போது ஜிஎஸ்டி என்ற வரிமுறை இங்கே அமல்படுத்துறதுக்கு முயற்சி. இதில் என்னென்ன முக்கியமான அம்சம் பார்த்தா நம்ம நிறைய வரி செலுத்துகிறோம், நமக்கே தெரியாது. உற்பத்தி பண்ணால் உற்பத்தி வரி, விற்பனை பண்ணால் விற்பனை வரி, ஒரு மாநிலம் விட்டு மாநிலம் போது என்ட்ரி டேக்ஸ் இருக்கும். வெளிநாட்டிலேருந்து வந்தால் கஸ்டம்ஸ் டியூட்டி, இதெல்லாம் மறைமுக வரிகள். வெளிநாட்டிலேருந்து வந்தால் கஸ்டம்ஸ் டியூட்டி, அப்புறம் எக்ஸைஸ்லேயே அடிஷ்னல் எக்ஸைஸ் டியூட்டி, அப்புறம் எக்ஸைஸ்லேயே வந்து மெடிசனல் டாய்லெட் ப்ரிப்பரேஷன் ஆக்ட்னு ஒரு தனி ஆக்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் கஸ்டம் டியூட்டி, பெரும்பாலும் சிவிடின்னு சொல்லுவாங்க, அடிஷ்னல் கஸ்டம் டியூட்டி, அப்புறம் ஸ்பெஷல் அடிஷ்னல் டியூட்டி ஆஃப் கஸ்டம்ஸு, அப்புறம் சர்ச்சார்ஜு, செஸ்ஸு, இந்த மாதிரி பலவிதமான வரிகள் மத்திய அரசு. மாநில அரசு நிறையா என்ட்ரி டேக்ஸ் பூரா மாநிலத்துக்கு சொந்தமானது. என்ட்ரி டேக்ஸுங்கிறது நான் சொன்ன மாதிரி சந்தை வரி. இப்போ சந்தையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி டேக்ஸ் வந்து டிஸ்பியூட் ஆகி இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நிற்குது. சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி என்ட்ரி டேக்ஸ் போட முடியும்னு சொல்லிட்டாங்க. முதல்ல வந்து என்ட்ரி டேக்ஸே போட முடியாது, மாநில அரசு போட முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 2002 ஒரு என்ட்ரி டேக்ஸ் வந்தது, அது மாநில அரசனுடைய பவரில் போட்டாங்க. இப்போ என்ன அதில் பிரச்சனை, ஏரியா வந்து டிஃபைன் பண்ணாமல் இருக்குது. லோக்கல் ஏரியா அப்படின்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி சந்தை வரி தான் இங்கிலீஷில் என்ட்ரி டேக்ஸ். அப்போ அந்த சந்தை வரி அந்த உள்ளூராட்சி தான் போடணுமே தவிர மாநில அரசு போட முடியாது. இது வந்து கான்ஸ்டியூஷனல் பவர் மாறுபடுது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏரியாவை டிஃபைன் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஏரியாங்கிறது ஒரு குறிப்பிட்ட நகராட்சி சேர்ந்ததா அல்லது மாநிலம் பூராமே ஒரே ஏரியாவை எடுத்துக்கலாமா? தமிழ்நாடுங்கிறது ஒரு ஏரியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்ட்ரி டேக்ஸ் போட பவர் இருக்குது. அப்போ இது வந்து இன்னுமே வந்து அந்தந்த மாநில அரசுகளுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஏற்கனவே உள்ள சட்டங்கள் வந்து குழம்பிட்டதுனால இப்போ வந்து பவர் இல்லைன்னு ஒரு ரொம்ப நாளாக வாக்குவாதம் இருந்து சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி ஒரு போன மாதம் தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பின்படி பார்த்திங்கன்னா என்ட்ரி டேக்ஸ் போட அதிகாரம் உள்ளது மாநில அரசுக்கு அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. ஆனால் அந்தந்த என்ட்ரி டேக்ஸில் உள்ளபடி என்னென்ன போட்டாங்களோ ஆனால் இப்போ ஸ்டேயில் தான் நிற்கிது. என்ட்ரி டேக்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அது எப்படி ஏற்கனவே இந்த மாதிரி சில பேர் வசூலிச்சுட்டாங்க, சில பேர் கட்டிக்கிட்டு இருக்காங்க, சில பேர் கட்டாமல் இருக்கிறாங்க. கட்டாமல் இருக்கலாம் என்ன பண்ணுறது, கட்டினவங்களை என்ன பண்ணுறதுங்கிறதெல்லாம் வச்சு ஒவ்வொரு மாநில அரசுக்கு தகுந்த மாதிரி தனித்தனி தீர்ப்புகள் பிறப்பிக்கப்படும் என்று சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு. இதுதான் என்ட்ரி டேக்ஸோட நிலைமை. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸுங்கிறது உள்ளூராட்சி சொந்தம், அதாவது தியேட்டர் வரி, உங்களுக்கு சொல்லணும் தியேட்டர் வரி, அந்த என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ். அப்புறம் இதுன்னு பார்த்தீங்கன்னா டிடிஹெச்சுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் போடுறாங்க, ஈடி, அது வந்து மாநில அரசுக்கு சொந்தம். இப்படி வந்து மூணு அரசுக்கு சொந்தமான பல அம்சங்கள் இருக்கின்றன. மாநில அரசு வரிகளில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை வரி இருக்கிறது, மத்திய விற்பனை வரி, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் இருக்கக்கூடிய மத்திய விற்பனை இருக்கிறது, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் இருக்குது, ஆக்ட்ராய் இருக்குது. ஆக்ட்ராய் தான் நுழைய வரி, என்ட்ரி டேக்ஸ். ஆக்ட்ராய்ங்கிறது ஒரு மொழி, அவ்வளோதான். பர்ச்சேஸ் டேக்ஸ் இருக்குது, லக்ஸுரி டேக்ஸ் இருக்குது, டேக்ஸ் லாட்ரிக்கு மேலே டேக்ஸ் இருக்குது, பெட்டிங் இருக்குது, கேம்பிளிங் இருக்குது, டிடிஹெச் மேலே சர்வீஸ் அதனுடைய என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் இருக்குது, ஸ்டேட் செஸ் இருக்குது, ஸ்டேட் சர்ஜா இருக்குது. இந்த மாதிரி நிறைய வரிகள் இருக்கிறது. இந்த நிறைய வரிகளுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான பாரம், இதுக்கு ஒரு பாரம், அதுக்கு ஒரு பாரம், அதுக்கு ஒரு விதம், இதுக்கு ஒரு விதம், அதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன், இதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன், என்டர்டெயின்மெண்ட் தனி ரிஜிஸ்ட்ரேஷன், சிஎஸ்சிக்கு தனி ரிஜிஸ்ட்ரேஷன், வேட்டுக்கு தனி ரிஜிஸ்ட்ரேஷன். எல்லாருமே ஒரே ஆள் தான் செய்ய போகிறார். ஹோட்டலில் நடத்துகிறாருன்னா ஹோட்டலுக்கு வந்து ரொம்ப லிட்டிகேஷன் ஆனதெல்லாம் ஹோட்டல் தான், அது வந்து சர்வீஸாக சேல்ஸாங்கிறது வந்து பல இடத்துல குழப்பம். பின்னாடி தீர்ப்பாயிடுச்சு. முதல்ல வந்து அது சேல்ஸ்னாங்க, சாப்பாடு கொடுக்குறீங்க, உணவு, அது பொருள், உணவுங்கிறது பொருள், அதனால் வந்து அது சேல்ஸ் டேக்ஸ் கட்டணும். இல்லை அதை எடுத்து கொண்டாந்து கொடுக்குறீங்க, சர்வீஸ் பண்ணுறீங்க, அதனால் சர்வீஸ் டேக்ஸ் வந்த பிறகு, அதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை இல்லை. சர்வீஸ் டேக்ஸ் வந்த பிறகு நீங்கள் எடுத்து கொண்டாந்து கொடுக்குறீங்க, சர்வ் பண்ணுறீங்க, நீங்களே சமைக்கிறதெல்லாம் சாப்பாடு தானாக வராது. நீங்கள் வந்து பொருள்கள்லாம் வாங்கி சமைக்கணும், உணவு பதார்த்தம் செய்யணும். இவ்வளவு செஞ்ச பிறகு வந்து நீங்கள் அதை சர்வீஸ், இதெல்லாம் சேவை, அதனால் சர்வீஸ் டேக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லுவாங்க. சர்வீஸ் டேக்ஸ் வந்த பிறகு அப்புறம் ரொம்ப நாளாக லிட்டிகேஷன், சில கோர்ட்டு வந்து சர்வீஸ் டேக்ஸ் வரும்னு சொல்லிச்சு, சில கோர்ட்டு இப்போ கடைசியாக என்ன முடிவாயிருச்சு, சர்வீஸ் டேக்ஸும் உண்டு, சேல்ஸ் டேக்ஸும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலமாக பிரச்சனைலாம் இருந்தது. இப்போ இவங்க சர்வீஸ் டேக்ஸ் அங்கே பதியணும், சேல்ஸ் டேக்ஸு இங்கே பதியணும். அவங்களுக்கு வேறு பாரம், இவங்களுக்கு வேறு பாரம். அவங்களுக்கு ஒரு இதில் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் நிர்ணயிக்கிறதுல வந்து தகராறு. சேல்ஸ் டேக்ஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க, அதில் 70% பொருள் இருக்குது, 30% சேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வீஸ்காரங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க, 60% தான் பொருள், 40% சேவைன்றாங்க. அதில் 10% இடிக்குது. இங்கே பாருங்கள், ரெண்டு பக்கம் கட்டுறாங்க. சேல்ஸ் டேக்ஸில் 70-30, சர்வீஸ் டேக்ஸில் 60-40. இப்படி வந்து குழப்பமான ஒரு வழிமுறைகள். இதையெல்லாம் நீக்கி தான் இப்போ வந்து ஒரே விதமான வரி, அதாவது ஒரே விதமான சட்டம் இருக்கும், ஒரே விதமான பொருள் இருக்கும். அதே மாதிரி எக்ஸம்ஷனும்
ஒரே விதமான எக்ஸம்ஷன் இருக்கும். இதுதான் வந்து ஆனால் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு வருத்தமான செய்தி என்னென்னா, தமிழ்நாட்டில் தற்போது அதிக பொருளுக்கு வரி விலக்கு இருக்கிறது. இப்போ மத்திய அரசு இதை நிறைய பேரை கன்சல்ட் பண்ணி பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரேட் ஆஃப் டேக்ஸை பின்னாடி குறைக்கணும், குறைக்கலைன்னா சரியாக வராது, அதனால் வந்து ஜிஎஸ்டியும் திருப்பி ஃபெயிலியர் ஆகிடும், அதனால் வந்து நீங்கள் ரேட் ஆஃப் டேக்ஸை குறைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸம்ஷனை குறைக்கணும் முடிவுக்கு வந்துட்டாங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு இதுவும் எக்ஸம்ஷன் இருக்கிறதுனால காமனாக கூடி ஒவ்வொரு மாநிலத்திலும் முக்கியமான 10 பொருள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் மாநிலத்துக்கு தேவையான முக்கியமான பொருள் 10 சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி இப்போ அரசு எப்படி முடிவு பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 பொருளுக்கு மட்டும்தான் வரி விலக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் குறைஞ்சி இப்போ 97 வந்துருச்சு. 97 பொருளுக்கு மட்டும்தான் வரி விலக்கு, மீதியெல்லாம் வரியில் வரப்போகுது. இப்போ இவ்வளோ நாள் வரி செலுத்தாமல் இருக்கக்கூடிய பல்லாயிரம் வணிகர்கள் வரப்போகிறாங்க. அதுக்கடுத்து சர்வீஸை பற்றி நம்ம சொல்லணும். சர்வீஸ் டேக்ஸுங்கிறது ரொம்ப நாள் நான் சொன்ன மாதிரி கிடையாது, எப்படி 94 வரைக்கும் கிடையாது. அதுக்கு பிறகு இந்த சில தயாரிப்பாளர் சங்கங்கள்லாம் தங்களுக்கு மன அழுத்தம் இருக்கிறதுனாலையும் சர்வீஸ் டேக்ஸ்னு ஒன்று போட்டாச்சுன்னா அதன் மூலம் வருமானம் வர்றதுனால, உதாரணத்துக்கு கொத்தனார், ஆசாரி இவங்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஒரு ஏசி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏசி மிஷின் பார்த்திங்கன்னா, ஏசி மிஷின் தயாரிப்பாளர் ஏசி மிஷினுக்கு தயாரிப்பு வரையும் கட்டுறாரு, விற்பனை வரையும் கட்டுறாரு. ஆனால் அவர் அதை வந்து ரிப்பேர் ஆகுது, குறிப்பிட்ட மாதத்துக்கு ஒருக்க அதை சில ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். காருக்கு அதே மாதிரி தான் 3 மாதத்துக்கு ஒருக்க ஆயில் மாற்றணும், அது பண்ணணும், க்ளீன் பண்ணணும், வாட்டர் பண்ணணும். இந்த மாதிரி சில பொருட்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஒரு சில சேவைகளை இந்த மாதிரி ஆளுகள்லாம் வரியே இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் அவங்க வந்து இந்த நம்ம நாட்டு நோட்டோட யூஸ் பண்ணுறாங்க, நம்ம கரண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க, நம்மளுடைய தேவைகளை பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூராத்தையுமே அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான வரியும்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பாரம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ மத்திய அரசு நல்லா, ஆனால் அவங்க நினச்சது வந்து வேறு, நடந்தது வேறு. நினச்சது என்னென்னா, இதெல்லாம் செஞ்சால் எக்ஸைஸும் சேல்ஸ் டேக்ஸும் குறையும் அப்படின்னு நினச்சி அவங்க சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ சர்வீஸ் டேக்ஸு நின்று போச்சு, எக்ஸைஸு நின்று போச்சு, சேல்ஸ் டேக்ஸ் நின்று போச்சு, பர்சன்டேஜ் குறையவே இல்லை, கூட்டிகிட்டு தான் போதும். இது வந்து நம்ம நாட்டில் ஒரு வீக்னஸ். இது வந்து ஜிஎஸ்டிலேயே அப்படி ஆயிடக்கூடாதுங்க என்னுடைய நோக்கம். இருந்தாலும் என்ன போக தான் தெரியும் எப்படி நடக்க போகுது. ஆனால் 97 பொருளுக்கு மட்டும்தான் வரி விலக்குன்னு வர்றதுனால நிச்சயமாக பல்லாயிரக்கணக்கான அசசிஸ் என்று சொல்லக்கூடிய புதுசு, அதாவது நான் அசசினா வரியே கட்டு தான். அவங்க அரிசி மட்டும் இன்றைக்கி விற்காதுன்னா அரிசிக்கு வரி விலக்கு, அவர் நான் அசசி என்று கூறப்படுவார். அரிசியும் வேறு சில பொருள் விற்கிறார், ஜீனி விற்கிறார், ஜீனிக்கு வரி விலக்குன்னா அவர் அசசி, அரிசிக்கு வரி செலுத்த வேணால் ஜீனிக்கு வரி செலுத்தணும். இதுதான் அவருடைய கண்டிஷன். இவர் வந்து அசசின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே வரிக்கு உள்பட்டு நிறையா பொருள் வரப்போகிறதுனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய அசசி, இன்றைக்கி 7 லட்சம் பேர் அசசி இருக்கிறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 9 லட்சம் பேர் இருக்க சொல்கிறாங்க. அதில் நான் அசசி 2 லட்சம் பேர் போக 7 லட்சம் பேர் வந்து இன்றைக்கி வரி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 10 மடங்காக கூடிடும். ஏன்னா 489 பொருளுக்கு புதுசாக வரி வரப்போகுது. 589 வரி விலக்கில் 100 போச்சுன்னா 489 பொருளுக்கு புதுசாக வரி வரப்போகுது. ஸோ நம்பர் ஆஃப் அசஸஸ் கூடும். இந்த நேரத்தில் ரேட் ஆஃப் டேக்ஸ் குறைக்கணுங்கிறது நியாயமானது. ஆனால் கவர்மெண்ட் வந்து பொதுமக்கள் நம்பவே மாட்டேங்குது, பொதுமக்களும் கவர்மெண்ட் நம்ப மாட்டேங்குது. பிரச்சனை என்னென்னா, குறைச்சிட்டா கவர்மெண்ட் சரியாக, கவர்மெண்ட் என்ன நினைக்குதுன்னா, ஒருவேளை குறைச்சிட்டு பொதுமக்கள் பூரா கணக்கு சரியாக காமிக்காமல் விட்டாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் நடத்தவே முடியாது. அப்படி கவர்மெண்ட் நினைக்குது. அதாவது பொதுமக்கள் நினைக்கிறாங்க குறைச்சிடுவாங்க, 2 வருஷம் கழிச்சு டக்குன்னு கூட்டிட்டாங்கன்னா நம்ம டர்ன் ஓவர் கூட்டிட்டோம்னா அடுத்து குறைக்க முடியாது அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம். அந்த மீச்சுவலாக ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால இன்றைக்கு வரைக்கும் நம்ம இந்தியாவில் இந்த அரசு பொதுமக்களை நம்பவில்லை, பொதுமக்கள் அரசை நம்பவில்லைங்கிற நிலைமை இருக்கிறதுனால தான் இந்த ரேட் ஆஃப் டேக்ஸ் குறையவே மாட்டேங்குது. அரசு நம்பணும், ஒன்று தைரியமாக முடிவெடுத்து இனிமேல் ரேட் ஆஃப் டேக்ஸ் கம்மியாக எல்லோரும் ஒழுங்காக கணக்கு வாங்கன்னு சொல்லணும். இல்லை பொதுமக்களாவது அரசை நம்பணும், குறைச்சிருச்சு நம்ம இனிமேல் உள்ளே போயிடுவோம். 2 விதமாக இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்க எனக்கு மனப்படுத்தமான ஒன்று. சரி, இப்படி இருக்க இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜிஎஸ்டி வந்தால் அனைத்து மாநிலத்திலும் ஒரே விதமான படிவங்கள் இருக்கும். அப்புறம் படிவங்கள் சொல்லப்போனால் நான் சொன்ன மாதிரி வெளி மாநிலத்துலேருந்து இங்கே வரும்போது ஃபார்ம் கொடுக்க வேண்டியிருக்கு. சிபாம் ஆஃபீஸில் போய் கசூல் பண்ணணும், ஃபில்லப் பண்ணணும், திருப்பி அந்த இது கொட்டணும். அவங்க அசசி கணக்கு முடிக்கும்போது சிபாம்லாம் கொடுக்கும். இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஃபார்ம்ஸ் பூரா எடுத்துடுவாங்க. பிரான்ச் டு பிரான்ச் வந்து ஃபார்ம் இருக்காது. உதாரணத்துக்கு கேரளாவிலேருந்து எனக்கு பிரான்ச் இருக்குன்னா நான் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா கேரளாவில் ஃபுல் பில் போட்டணும், நான் இங்கே இன்புட் எடுத்துக்கணும். இது ஒரு இப்படி வரப்போகுது. எந்த விதமான ஃபார்ம்ஸே இருக்காது. எக்ஸ்போர்ட்டுக்கு முதற்கொண்டு ஃபார்ம்ஸ் கிடையாது. எக்ஸ்போர்ட்டுக்காரங்க ரீஃபண்ட் வாங்கிக்க வேண்டியது. எக்ஸ்போர்ட் கொடுக்கணுக்கு ஏற்கனவே இப்போ வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு ஒருத்தர் கொடுத்தாருன்னா ஃபார்ம் கட்சின்னு ஒரு சலுகை இருக்குது. அந்த சலுகையில் எடுத்துருவாங்க. ஏன்னா ஃபார்ம்ஸே கிடையாது. சிஎஸ்டி ஆக்டே அபாலிஷ் ஆகி வேறு வரப்போகுது. ஐஜிஎஸ்டி ஆக்ட்னு வரப்போகுது. அதில் எந்த விதமான ஃபார்ம்ஸும் கிடையாது. படிவங்கள் இல்லாத வந்து எளிமையான ஒரு திட்டம். அதே மாதிரி ரிட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்னோட எண்ணிக்கை கூட போகுது. அதே மாதிரி மாதாந்திர படிவங்கள் சொல்லக்கூடியது இப்போ வந்து 12 இருக்குது. சர்வீஸ் டேக்ஸ் வந்து 2 ஆஃப் இயர்லி, எக்ஸைஸ் மாதம் இப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் ஒன்றாக்குறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் 3 ரிட்டர்ன் போட்டாகணும். ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 2, ஜிஎஸ்டிஆர் 3 இந்த 3 போடணும். மொத்தம் ஒரு வருஷத்துக்கு 36 ரிட்டர்ன். அப்புறம் அனுவல் ரிட்டர்ன் சொல்லக்கூடிய ஜிஎஸ்டிஆர் 12 இதுவும் போடணும். அப்போ ஒரு வணிகர் வந்து
37 ரிட்டர்ன்கள் போட வேண்டியது அவசியமாக இருக்குது. இருந்தாலும் படிவங்கள் இல்லாதனால் எளிதாக இருக்கும் என்று மக்களால் நம்பப்படுகிறது. நம்ம நிறையா என்ன சொல்கிறாங்க, இதில் சில செக் பாயிண்ட்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க, அதனால் அது அவசியம், நான் பின்னாடி சொல்லுவேன், அவசியமாக தோன்றும். அதனால் இந்த 37 ரிட்டர்ன்கள் இருந்தாலும் இந்த படிவங்கள் இல்லாத ஒரு முறை வரப்போவதனால் நமக்கு மிகவும் எளிதாக இருக்கும் என்பது பெரும்பாலான ஒரு கருத்து. இது இப்படி இருக்க சர்வீஸ் டேக்ஸை திருப்பி வருவோம். சர்வீஸ் டேக்ஸ் வந்தபோது 3 நிகழ்வுக்கு தான் போட்டாங்க. டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு, இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கமிஷன், ஷேர் மார்க்கெட், இந்த 3 இடத்துல போட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இது பூராமே கொத்தாக ஒரே இடத்துல டேட்டா கிடைக்கும். டெலிஃபோன் சர்வீஸ் அன்றைக்கி ஒன்று தான், இந்தியன் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். இன்றைக்கி மாதிரி பிஎஸ்என்எல், ஏர்டெல், ஏர்செல்லாம் அன்றைக்கி கிடையாது, 94 கிடையாது. அப்போ ஒருத்தரை வரி விலை கொண்டு வந்தால் அவர் மூலமாக பல லட்சக்கணக்கான பொதுமக்கள் வரி வசூல் பண்ண முடியும். அப்போ எளிதாக இருக்கும். இப்படி நினச்சி சர்வீஸ் டேக்ஸ் போட்டாங்க. இப்போ கடைசியில் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்து சொல்லி என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 14 சர்வீஸ் தவிர எல்லாமே சர்வீஸ் தான் சொல்லிட்டாங்க, டேக்ஸபிள்னு சொல்லிட்டாங்க. அந்த 14 எண்ணங்கள் லிஸ்ட் இருக்குது, அதை பின்னாடி நம்ம ஸ்க்ரீனில் காமிப்போம். அது போக எதாக இருந்தாலும் சர்வீஸ்னு சொல்லிட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு கான்ட்ராக்டர் இருக்கார், அந்த கான்ட்ராக்டர் போய் நீங்கள் பில்டிங் கட்டி கொடுத்துட்ருக்கீங்க, என்னையா சேல்ஸ் டேக்ஸ்காரர் போயிட்டு என்ன சொல்லுவார், நீங்கள் பில்டிங் கட்டி கொடுக்குறீங்களா, அதுக்கு சாமானில் வாங்குறீங்க, இரும்பு, சிமெண்ட்டு, ஸ்டீலு, செங்கல், இந்த மணல்லாம் வாங்குறீங்க, அதுக்கு வரியை கட்டுங்க, சேல்ஸ் அது மறைமுகமான சேல்ஸ், டீம்டு சேல்ஸ்னு சொல்கிறோம், சேல்ஸுக்கு வரி கட்டுங்க சொன்னால், இல்லை அது ஒரு சர்வீஸ் தாங்க, நான் சர்வீஸ் தான் கட்டுவேன், சர்வீஸ் தான் அது கிடையாதுன்னு சொன்னார். இது ரொம்ப நாள் லிட்டிகேஷன் 1986 வரைக்கும். அப்புறம் அது டீம்டு சேல்ஸ் வந்துச்சு 86க்கு பிறகு. அதில் மறைந்திருக்கக்கூடிய பொருள்களுடைய வரிக்கு நீங்கள் வரி செலுத்தியே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைமை வந்தது. அப்போ விற்பனை வரி மட்டும் கட்டிகிட்டு இருக்காங்க. இம்மூவல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால மத்திய அரசு அது மேலே எந்த விதமான வரியும் விதிக்கவில்லை. அதான் குட்ஸாக இருந்தால் விதிச்சிருப்பாங்க, அது இம்மூவல் ப்ராப்பர்ட்டிங்கிறனால அவங்க எக்ஸைஸ் அது உற்பத்தி தான், ஒரு வீடை உற்பத்தி பண்ணுறாரு அவ்வளோதான். இருந்தாலும் குட்ஸுங்கிறதுனால தான் வரி போட முடியும் கான்ஸ்டியூஷன் இருக்கிறதுனால. ஒரு கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் சிவில் ஒர்க் பார்த்தாருன்னா அவருக்கு சிவிலில் உள்ள வரிக்கு மத்திய அரசுக்கு எதுவுமே செலுத்த வேண்டியதில்லை, மாநில அரசுக்கு மட்டும் செலுத்தினா போதும். இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டாங்க, சார்ட்டர்ட் இன்ஜினியர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இப்படியே கொண்டு கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் வரி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எந்த நோக்கத்துக்காக அந்த சர்வீஸ் டேக்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டதோ, எக்ஸைஸை குறைக்கணும் அப்படின்னு அந்த நோக்கத்துக்காக அறிமுகப்படுத்தப்பட்டதோ அது நடக்கவே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸைஸ் 12 ஆகிப்போச்சு, சர்வீஸ் டேக்ஸு 15 ஆகிப்போச்சு. ஸோ 5% 4% ஆரம்பித்த ஒரு ஐட்டம் இன்றைக்கி 15 நின்றுச்சு. இது அரசின் மீது பொதுமக்களை மீண்டும் அவநம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாகவே நடந்துவிட்டது. இதுக்கு நான் பொறுப்பல்ல, மத்திய அரசு பொறுப்பானு நீங்கள் தான் சொல்லணும். இதுக்கு அடுத்து இப்போ இதையெல்லாம் ஒன்று பண்ணி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு வைக்க போகிறாங்க. அதனால் முக்கியமான அட்வான்டேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் அவங்க உற்பத்தி மீது மட்டும்தான் வரி விதித்தாங்க. இப்போது விற்பனை மீது வரி, ஏன்னா பேரை மாற்றிட்டாங்க. எப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு. ரெண்டாவது முந்தி மேனுஃபேக்சரிங் வரின்னு இருந்ததெல்லாம் 1.5 கோடி வரைக்கும் அவங்களுக்கு வரி விலக்கு. இப்போ தமிழ்நாட்டில் 1.5 கோடி தாண்டினவங்க, தயாரிப்பாளரில் 1.5 கோடி தாண்டினவங்க மட்டும்தான் அவங்க உள்ளே போக முடியும், அவங்க வேறு யாரையும் பார்க்க முடியாது. இப்போ பேரை மாற்றியாச்சு. எப்படின்னா சப்ளை ஆஃப் குட்ஸ், சப்ளை ஆஃப் சர்வீஸ், இங்கே ரெண்டுக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது. அப்போ 20 லட்சம் வரி விலக்குன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல 10 லட்சம் சொன்னாங்க. நம்ம சனியர் சங்கங்கள்லாம் போராடினதுனால நம்ம பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி 20 லட்சம் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் 50 லட்சம் இருந்தால் சரியாக இருக்குது. இன்றைக்குள்ள விலைவாசிக்கு சிறு வியாபாரி அந்த வரி விலக்குலேருந்து தப்பிக்க வேண்டும், 50 லட்சமாக இருக்கணும், இருந்தால் சரியாக இருக்கும். இருந்தாலும் சில காரணங்களுக்காக 20 லட்சம்னு சொல்லி இப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலில் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 4வது இடத்துல சர்வீஸ் டேக்ஸுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எது மேனுஃபேக்சரிங் இல்லையோ, எது சேல்ஸ் இல்லையோ அது பூரா சர்வீஸ் அப்படின்னு வந்துருச்சு. அதனால் டிஃபினேஷன் ரொம்ப மாறிப்போச்சு. இப்போ நம்ம ஜிஎஸ்டி ஒன்றாக்க போகிறோம். இப்போ மத்திய அரசு வரையும் மாநில அரசு வரையும் சேர்த்து எல்லாமே ஒன்றாக்கி அவங்க ஈவனாக பிரிச்சுக்கிற போகிறாங்க. அது அவங்களுடைய பாடு, நமக்கு ஒன்றும் இல்லை. வணிகரை பொறுத்த வரைக்கும் ஒரே வரினா நிறைய பேர் வெல்கம் பண்ணதுக்கு காரணமே தயாரிப்பாளருக்கு மட்டும் தான் வரி போடுவாங்க, நமக்கெல்லாம் வரி இல்லை நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒன் டேக்ஸ் ஒன் இண்டியான்னு சொல்லி விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு முனை மட்டும் வரி கிடையாது, அனைத்து முனையிலும் வரி, அனைத்து முனையிலும் செட் ஆஃப். இப்போ நீங்கள் வேட்டில் எப்படி செட் ஆஃப் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி செட் ஆஃப் இருக்கும். எண்ட் யூஸருக்கு செட் ஆஃப் இருக்காது. இவ்வளோ தான் ஜிஎஸ்டியோட தாத்பரியம். எளிமையான படிவங்கள் இதான் அவங்க நினைக்கிறது. சர்வீஸ் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 14 சர்வீஸ் போக ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னு அதை சொல்லுவாங்க. இப்போ அது ரிவர்ஸ் டேக்ஸ்னே போட்டாங்க. நம்ம சட்டத்தில் ஜிஎஸ்டி சட்டத்தில் ரிவர்ஸ் டேக்ஸ்னே போட்டாங்க. ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு அது தெரிய வாய்ப்பு. உதாரணத்துக்கு நான் இங்கே ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுறேன். இங்கே ஒரு பெரிய அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் அந்த ஆர்கிடெக்ட் வெளிநாட்டில் இருக்கார். அவர் உனக்கு டிசைன் போட்டு தராரு, அதனுடைய சார்ஜ் 20 லட்சம்.
நான் வந்து ஒரு நிறைய கோடி ரூபா ஓட்டு கோடிக்கணக்கான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன். அந்த சிவில் இன்ஜினியருக்கு வெளிநாட்டுக்கு பணம் கொடுக்குறேன். இப்போ இதுவும் சர்வீஸ் ஆகுது. இந்த சர்வீஸ்க்கு யார் பணம் கட்டணும்? யார்? அவர் தான் கட்டணும். சர்வீஸ் ப்ரொவைடர் தான் பணம் கட்டணும். அப்போ அவரை எப்படி நமக்கு அசஸ் ஆக்குறது? ஏன்னா சர்வீஸ் டேக்ஸை பொறுத்தவரைக்கும் பேன் பேஸ்டு சர்வீஸ் டேக்ஸ்னு வந்துடுச்சு. அதுக்கு நம்மலாம் போடும்போது பேன் பேக்ஸ் இல்லை. இப்போ வந்து பேட்லேயும் கூட பேன் பேஸ்டு வரப்போகுது. ஜிஎஸ்டிலே அப்படி தான் வரப்போகுது. சர்வீஸ் டேக்ஸ் ஆரம்பத்திலேயே பேன் பேஸ்டு நம்பர் அப்படின்னு வந்துடுச்சு. அப்போ அவருக்கு பேன் இருந்தால் தான் அவருக்கு நம்பரே வழங்க முடியும். அதுக்கடுத்து சர்வீஸ் டேக்ஸ் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பாட்டில் பண்ணணும்னு ரூலில் இருக்குது. அது ஸ்பாட்டில் தான் போய் பண்ணணும். ஆஃபீஸில் கூப்பிட்டு கணக்கு பார்க்கக்கூடாது. அப்படி இருக்குது. அப்போ வெளிநாட்டில் போய் சர்வீஸ் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆளுக்கு போய் பார்ப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்படிலாம் வந்தபோது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்தில் இவரே கட்டணும். யார் வந்து சர்வீஸ் யூட்டிலைசரோ அவரே கட்டணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் வந்தது. அதுதான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். இது ஒரு சிம்பிள். இது புரிஞ்சுக்கணும். அவர் வெளிநாட்டிலேருந்து நம்ம ஒரு சர்வீஸ் நம்ம வாங்கினோம்னா அவருக்குரிய பணத்தை கட்டிடணும். அதுக்குரிய சர்வீஸ் டேக்ஸை நாமளையும் கட்டிடணும். நம்மளுடைய சென்ட்ரல் டேக்ஸ் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கட்டிடணும். இதுதான் சிம்பிள். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் பின்னாடி வந்து சிலருக்குலாம் வந்துச்சு. ஒரு சிலருக்கு நம்மளே வேணாம்னு சொன்னோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு காலத்தில் எல்லா பேரும் கற்றுனாங்க, டாக்டருக்கு வரி போடுங்க, அவங்க சும்மா ஜாலியாக நிறையா சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு வரி போடுங்க. நான் பார்த்தீங்க நான் மட்டும் அதில் மாறுபட்டேன். எப்படின்னா இது வந்து ஈவெண்ட்டுக்கு தான் வரி, இன்டைரக்ட் டேக்ஸ் நம்மகிட்ட வசூல் பண்ணி கட்ட போகிறாங்க, கையிலேருந்து கட்ட போகிறதில்ல. டாக்டர்கிட்ட நீங்கள் சர்வீஸ் டேக்ஸ் போட்டிங்கன்னா அப்போ 10% வச்சுங்க. உதாரணத்துக்கு அந்த பீரியடில் 5% கூட வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று கடுமையாக நான் போராடினேன். டாக்டருக்கு வரி போடணுன்னு சொன்னேன். நிறைய பேர் தான் வரவேற்பு. என்னென்னா டாக்டருக்கு வரி ஆனால் அவங்க என்ன நம்ம வந்து இன்னொருத்தங்க சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்கல. அந்த மாதிரி நினைப்பிச்சாங்க. டாக்டருக்கு வரி போடுங்க, ₹1 சம்பாதிக்கிறாங்க, ஆனால் எதுவுமே கட்ட மாட்டேங்கிறாங்க. அவங்க இன்கம் டேக்ஸ் மட்டும் தான் கட்டுவாங்க. இது ஒரு சர்வீஸ் தானே அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? அது ஒரு சர்வீஸ். நம்மகிட்ட பில் போட்டு நம்மளுடைய டேக்ஸில் போட போகிறார். உதாரணத்துக்கு உங்களுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண போனீங்கன்னா, அட்மிட் ஆனீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு ₹1,00,000, சர்வீஸ் டேக்ஸ் 10ன்னு வச்சுக்கிறோம். இன்றைக்கி 15,000 நம்மகிட்ட வாங்க போகிறார். திருப்பி என்ன ஆக போகுது? நம்ம தான் யார்? அல்டிமேட் கன்சியூமர் தான் திருப்பி பாதிக்கப்படுவாங்க. அது தெரியாமலே நிறைய பேர் டாக்டருக்கு வரி போடுங்கன்னு சொன்னாங்க. நான் கடுமையாக எடுத்து அரசுக்கு எழுதினேன். அப்படி கவர்மெண்ட் கூட ஒரு முடிவு அந்த மாதிரி சொன்னாங்க. டாக்டருக்கு வரி போடலாமா, அட்வொகேட்டுக்கு வரி போடலாமா அப்படின்னு. அட்வொகேட் போராடினாங்க, அதை தனியாக சொல்கிறேன். டாக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடுமையாக எடுத்தது நம்மளுடைய மதுரை சங்கம் தான். அதில் என்ன சொன்னோம்? இது ஈவெண்ட்டுக்கான வரி. அப்போ நான் வந்து ஒரு பொது சிட்டிசன், நான் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை செய்ய போகிறேன். அந்த சிகிச்சை நேரத்தில் அந்த சிகிச்சை என்ற நிகழ்வுக்கு எங்கிட்ட வந்து அரசு வரி வசூல் பண்ணணுமா? அந்த அப்படி ஒரு மோசமான காசு வந்து தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டோம். அதுக்கு பிறகு மத்திய அரசு டாக்டருக்கு இல்லைன்னு சொல்லிடுச்சு. வேண்டாம், அது ஒரு ஈவெண்ட்டு, மோசமான ஈவெண்ட்டு, அதுக்கு போட வேணாம். அதே ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னு போய் அங்கே படுத்து கிடக்காரு, ஆக்சிடென்ட் படுத்து கிடக்காரு. அவர்கிட்ட போய் நம்ம சர்வீஸ் டேக்ஸ் டாக்டருக்கு போட்டு அங்கே தானே வாங்குவார், பேஷண்ட்டு தானே வாங்குவார். அவர் பேஷண்ட்டு பாதிக்கப்படுவாங்க. அப்போ உடல் சிகிச்சை அப்படிங்கிற ஒரு நேரத்தில் வந்து நம்மக்கிட்ட அரசுக்கு வரி தேவையில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தது. வெல்கம், பாராட்டப்பட வேண்டியது. அப்புறம் அட்வொகேட்டு அவங்க நாங்கள் கட்டவே முடியாதுன்ட்டாங்க. இதுக்கு இன்னும் முக்கிய காரணம்னா அவங்க வந்து வரி கட்ட முடியும், கெப்பாசிட்டி உண்டு. பட் இந்த ஆஃபீஸரை டார்ச்சர் பண்ணிடுவாங்கன்னு ஒரு இது இருந்தது. அவங்க கோஆப்ரேட்டிவாக வந்து நாங்கள் வரி கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வரியே கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாரிக்கு வரி போட்டாங்க. லாரிக்கு சர்வீஸ் டேக்ஸ் போடும்போது அவங்களும் கடுமையாக 1 மாதத்துக்கு மேலே அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களால் வரி கூட கட்ட முடியும். நாங்கள் அப்புறம் படிக்காதவங்க, நிறைய பேர் படிக்காதவங்க லாரி தொழிலுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த ஓனர்களும் படிக்காதவங்க இருக்கிறாங்க, அந்த வேலை பார்க்கவும் படிக்காதவங்க இருக்கிறாங்க. நான் 20 லாரி வச்சுருக்கேன். அந்த ஓனர் சொன்னார் 20 லாரி வச்சுருக்கேன். என்ன லாரிக்காரன்னு வட்டமாக தான் பேசுகிறாங்க. எங்கள் வீட்டில் பொண்ணு கொடுக்க ஆள் இல்லை. அந்த மாதிரிலாம் பல சிரமத்தில் நாங்கள் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு சர்வீஸ் டேக்ஸ் போட முடியும், ஆனால் அந்த அதிகாரியோட தொந்தரவு எங்களுக்கு அதிகமாக இருக்கும். எங்களுக்கு எங்களால் கட்டவே முடியாதுன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக போராடி 28 நாட்களுக்கு மேலே போராடினாங்க. கடுமையான போராட்டம். உங்களுக்கெல்லாம் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. பிறகு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, இந்த மாதிரி போராட்டம் பண்ணவங்களுக்கெல்லாம் விட்டு முடிவு என்னன்னு தெரியல, லாரிக்கு வேணாம்னுச்சு. ஆனால் என்ன பண்ணிடு, லாரி சர்வீஸை யார் யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ அவங்க வரி கட்டணும்னு சொல்லிடுச்சு. நம்ம யார் வணிகர்கள் தானே, வணிகர்கள் வழக்கம் போல் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால ஏற்றுக்கிட்டோம். இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் இப்போ அட்வொகேட்டுக்கு இருக்குது. நீங்கள் அட்வொகேட் ஃபீஸ் 50,000 எழுதுனீங்கன்னா அதுக்குரிய 15% நீங்கள் கட்டணும். இது வந்து இன்றைக்கி அப்படி தான், அட்வொகேட் ரிவர்ஸ் சார்ஜ். இந்த மாதிரி சில இது ரிவர்ஸ் சார்ஜ் இருக்குது. இதே மாதிரி ஜிஎஸ்டி சட்டத்துலேயும் ரிவர்ஸ் சார்ஜ் இருக்குது. அதே மாதிரி வேட்டில் வந்து பர்ச்சேஸ் டேக்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பொருளை வந்து ஆர்சி இல்லாதவங்ககிட்ட வாங்கினீங்கன்னா, அதாவது பதிவு பெறாத ஒருத்தர் வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் கையிலேருந்து வரி கட்டணும் அப்படின்னு ஒரு சட்டம்.
அது வந்து கவர்மெண்ட் வந்து வரி விதிக்கத்தக்க பொருட்கள் வரி விதிப்பு முனையிலிருந்து தவறிவிட்டால் என்ன செய்வது என்கிற ஒரு மெக்கானிசம் பண்ணாங்க. அது வந்து ஒரு மெக்கானிசம் தான், அது டேக்ஸ் கிடையாது, அது ஒரு மெக்கானிசம். அந்த பர்ச்சேஸ் டேக்ஸ் இதில் வந்து ரிவர்ஸ் டேக்ஸ் என்று அழைக்கப்படும். இந்த மாதிரி அசஸ்ஸையே இன்னொருத்தர் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அந்த யூட்டிலைஸரே பணம் கட்டணும் அப்படிங்கிறது ரிவர்ஸ் டேக்ஸில் வருது. இதுதான் வந்து சர்வீஸ் டேக்ஸில். இப்போ ஜிஎஸ்டி அப்படி தான் வந்துருச்சு. ஜிஎஸ்டி பற்றின பொதுவான விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன். அடுத்த பகுதி தொடரும். பொதுவான இயற்கையான சந்தேகங்களை நீங்கள் வந்து மதியம் 12 முதல் இரவு 9 வரை என்னுடைய தொலைபேசியிலே நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். நீங்கள் சந்தேகம் கேட்பதன் மூலமாக ஏதாவது உண்மையான பிரச்சனைகள் வெளிவந்தால் அந்த பிரச்சனையை நாங்கள் அரசுக்கு எழுதுவதற்கும் வசதியாக இருக்கும். இங்கு வழங்கக்கூடியிருக்க முகில் டிவி நிறுவனத்திற்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்துக்கும் மேல முகில் மேல